வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதிலே இன்பட்டக். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு 5 ஏக்கர் தரிசு நிலம் தான் வந்திருக்கு. நல்ல தண்ணி வசதி உள்ள நிலம், ஆற்றை ஒட்டி வந்திருக்கு. சூப்பரான இடம். இது தேவதானப்பட்டியில் தான் வந்திருக்கு. இந்த இடம் 5 ஏக்கர். 5 ஏக்கர் சூப்பர் இடம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி வசதி நல்லாயிருக்கு. ஒரு ஆறை ஒட்டி வர்றதுனால தண்ணி எப்பயுமே இருக்கும். இது மொத்தம் 5 ஏக்கரு. ஒரு ஏக்கர் 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில்லை. நேரடியாக நம்ம இடத்த போய் பார்த்து நமக்கு இடம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா ரேட்டு பேசலாம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதேமாரி வேறு ஏதாவது இடம் நீங்கள் உங்கள் கைவசம் இருந்துச்சுன்னா விற்கணும்னு நினச்சிங்களாக்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுமாரி வீடியோ போட்டு விற்று கொடுத்துர்லாம். நல்ல ரேட்டுக்கு இது பண்ணலாம். இடம் பாருங்கள், செம்மண் பூமியில் தான் வந்திருக்கு. சுற்றுக்கு தென்னை மரம் தான். இங்கிட்டலாம் நல்லா தண்ணி வசதி ஆற்றொட்டி இருக்கிறதுனால பூராமே தென்னை மரத்தை போட்டு அழகாக உருவாக்கியிருக்காங்க. நிலம் நீங்கள் பார்த்தீங்களாக்கும் கொஞ்சம் கல் இதுகள்லாம் இருக்குது. உள்ளே பார்த்தோம்னாக்கும் சூப்பராக வந்துடும். இடம் பார்க்குறதுக்கு அழகான இடம். போகிறதுக்கு இந்த இதுதான் பாதை பாருங்கள். பாதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது மேலே போகிற ஒரு 10 ஏக்கர் இருக்குது, அதுக்கு போகிறது. இது ஒரு 5 ஏக்கர் இருக்குது. நமக்கு கைக்கு அடக்கமான சொத்து. 5 ஏக்கர் போதுமானது. தரிசாக தான் இருக்குது. தரிசு லேண்டு தான் பாருங்கள். அந்த பக்கம் சுற்றுக்கு தென்னை மரம். இது மட்டும்தான் காலி இடமா இருக்குது. நம்ம வாங்கி நல்லா சர்வீஸு எல்லாமே இருக்குது. சர்வீஸு, ஒரு கிணறு, போர்வே, நல்லா தண்ணி மேலக இருக்குது. கிணறு அவர் இப்போ தான் வெட்டி சூப்பராக தண்ணி கிண்ணியெல்லாம் நல்லா வந்தப்புறம் பக்கத்தில் ஆற்றுல தண்ணி போச்சுனாக்கா எந்த நேரமும் தண்ணி மேலே கிடக்கும். ஆற்றுல தண்ணி போகலைன்னாலும் கிணறுல ஃபுல்லாகவே மோட்ரு ஓட்டிக்கிடலாம். ஒரு போர் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. போர்லேயே நல்ல தண்ணி வசதி இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் வேறு வாங்கி வச்சுருக்காங்க. போய் நம்ம தங்குற மாதிரி லேபர் தங்குறதுக்கு இதுக்கெலாம் ஒரு வீடு ஒன்று கட்டி வச்சுருக்காரு. சின்ன செட்டு போட்டிருக்காரு. அது நல்லா லேபர் தங்கிக்கலாம். வேணுன்ற விவசாயம் இதில் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கல் இதுக்கெல்லாம் கிடக்கு. நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சுத்தப்படுத்திட்டோம்னாக்கா இடம் ஒரு அருமையான இடம் கிடைக்கும். பாருங்கள், மொத்தம் 5 ஏக்கர் கைக்கு அடக்கமான சொத்து. இப்போ தரிசு ரேட்டாகவே தண்ணி வசதியோடு இருக்கிறதுல இந்த ரேட்டு தான் சொல்லிகிட்ருக்காங்க. குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேரடியாக போய் பார்த்தா தான், நேரடியாக போய் பார்த்து பேசி அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இதை நமக்கு இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா ஜேசிபி வச்சு இந்த மண்ணு கிண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இது பாருங்கள், இந்த கல் கீழே தான் இடம் இருக்குது. சர்வே கல் அது. இது கீழே சூப்பரான இடம். இது பாதை ஒன்று நல்ல பாதை வேறு அங்கேயே வருது. இடத்து வரைக்குமே பாதை போட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் இருக்குது. அது வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம். அந்த தெரியுது பாருங்கள், தரிசாக தெரியுது. அது கொடுக்குறது தான். இந்த பக்கம் அந்த செட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. செட்டுக்கு தனியாக சர்வீஸ் இழுத்துருக்காங்க. அது பேமெண்ட் சர்வீஸு. மாதமாக நம்ம 2 மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை மினிமம் சார்ஜஸ் எவ்வளோ கரண்ட்டு எரிக்கிறோமோ அதுக்கு தகுந்து. அங்கே தெரியுது பாருங்கள், அதான் கிணறு. நல்ல விவசாய இடம் தான். சூப்பரான விவசாய இடம். பூராமே தரிசு 5 ஏக்கரு. நம்ம இஷ்டத்துக்கு தென்னை மரம் போடணும்னா போட்டுக்கலாம். என்ன நம்ம விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இது பண்ணிக்கலாம். அந்த பக்கத்துலேயே இன்னொரு 10 ஏக்கர் இருக்குது. அதை நம்ம வாங்கணும்னு நினச்சோம்னாக்கா வாங்கிக்கலாம். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா காண்டாக்ட் பண்ணோம்னா மேலே ஸ்க்ரோலில் காண்டாக்ட் நம்பர் போகுது பாருங்கள். அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன். காட்டிட்டு நம்ம விலை பேசிக்கலாம் பிடிச்சிக்கிச்சாக்கா. இடம் ஒரு நல்ல செம்மண் பூமி தான். இதுவும் இது அப்படியே விவசாயம் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சிட்டாரு. நல்லா இதெல்லாம் விவசாயம் தென்னம்பிள்ளை இதுக்கெல்லாம் போட்டோம்னாக்கா ஒரு அருமையான இடமா மாறிடும். நீங்கள் நேரடியாக பார்த்தா தான் தெரியும். இப்போ தரிசு 5 ஏக்கர். இப்போ இதெல்லாம் 5 ஏக்கர் தரிசு தான். அதுவும் ஆற்றை ஒட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம். தண்ணி வசதி இருக்கிறதுனால நம்ம மனசு பிடிச்சது எந்த விவசாயம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். பாக்கு விவசாயம்லாம் சூப்பராக பண்ணலாம். பக்கத்தில் எல்லாம் தென்னை மரம் வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் சும்மா தரிசாக கிடக்கு. தண்ணி பாருங்கள், மேலாக இருக்குது பாருங்கள். இந்த ஆற்றுல பக்கத்தில் இருக்க ஆற்றுல தண்ணி போச்சுனாக்க இது தண்ணி மேலாக வந்துடும். நம்ம வாட்டுக்கு எவ்வளோ நேரம் ஓட்டிக்கலாம். இந்த கிணறு பாருங்கள், பூரா வெட்டினதுலேருந்து இன்னும் சுற்றுக்கு இது கல் கட்டடம் கட்டலை. நல்லா சிமெண்ட் வச்சு கல் கட்டடம் கட்டி மண்ணை போட்டு விட்டோம்னாக்கா மண் உள்ளே சரியாமல் தண்ணி ஓட்டிக்கலாம். நம்ம மோட்டார் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், அந்த போஸ்ட் மரத்துலேருந்து ஃப்ரீ சர்வீஸு. போர்வெல்லுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் இருக்குது. 2 சர்வீஸ் இருக்குது.
அதனால் நமக்கு பிரச்சனை, போர்லேருந்தையும் மோட்ரு ஓட்டிக்கலாம், கிணத்துல இருந்தும் மோட்ரு ஓட்டிக்கலாம். என்ன விவசாயம் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். தண்ணி வசதி இருக்கிறதுனால நமக்கு பிடிச்ச விவசாயத்தை பண்ணிக்கலாம். பாக்கு மரம்லாம் போட்டால் சூப்பராக வரும். மலை அடிவாரம் தான், கொஞ்சம் மலையை ஒட்டி வருது, ஆறு வேறு பக்கத்தில் போகிறதுனால நம்ம விவசாயத்துக்கு ஏற்ற நிலம். பாருங்கள் சூப்பரான இந்த இடத்து வரைக்குமே கொஞ்சம் தூரம் தார் ரோடு இருக்குது. ஒரு 200 மீட்டர் மட்டும் மண் ரோடு, மண் பாதையில் போக வேண்டியது இருக்கும். அப்புறம் எல்லாம் தார் ரோடு அது வரைக்குமே வந்துடுது. நீங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும், சூப்பரான இடம் இது. அவங்க ஒன்றும் விவசாயம் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சிட்டாரு, அதனால் அப்படியே இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணி பூராத்தையும் இது பண்ணிவிட்டு உழவு போட்டு ஒரு விவசாயம் நமக்கு என்ன தேவையோ, புஞ்ச விவசாயம் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது நெல் வேணும்னாலும் நடலாம். அந்த அளவுக்கு தான் தண்ணி வசதி இருக்கிறதுனால நமக்கு பிடிச்ச விவசாயத்தை பண்ணிக்கலாம். நெல் நடுறதுக்கு நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். மற்ற விவசாயம்னால் நம்ம சொட்டு நீரை போட்டு அப்படியே குழிக்கு தண்ணி விழுகிறது மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா வருஷம்லாம் விவசாயம் பண்ணி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு இடம் வாங்குகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே இது சூப்பரான இடம். தண்ணி வசதி இருக்கிறதுனால மண்ணும் செம்மண் பூமி இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி கல் இருக்குது. இந்த கல்லெல்லாம் அரித்து எடுத்துட்டோம்னாக்கா ஒரு சூப்பரான இடமா மாறிடும். அதனால் அங்கிட்டு சுத்தூக்க தென்னை மரம் தான் தெரியுது பாருங்கள். நம்ம எங்கிட்டு பார்த்தாலும் தென்னை மரம் தான். இந்த ஒரு இடம் தான் காலி இடம் இருக்குது. இதுக்கு மேலே அவர் இன்னொரு 10 ஏக்கர் வச்சுருக்காருன்னு சொன்னோம்னா அதுவும் அவர் காலி இடமாக தான் வச்சுருக்காரு. நம்ம இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வேணும்னாலும் அது அவருக்கு வேணும்னு சொல்லி வச்சுருக்காரு. இதை மட்டும்தான் கொடுக்குறாங்க அவங்க. மேலே இருக்கிற இடத்துக்காரர் தான் இந்த இடமா. அதனால் அவருக்கு சைடில் இருந்து அப்படியே மேலே ப்ரைவேட்டு இது கவர்மெண்ட் பாதையில் அவர் போய்க்கிறவர். நம்மளும் அப்படியே நேரம் உள்ளே வந்துக்கலாம். வந்து அழகாக விவசாயம் இதுக்கெல்லாம் பாருங்கள். இந்த பக்கம் சமமான பூமி. இது நான் நிற்கிறது கொஞ்சம் மேடாக இருக்கும், அங்கிட்டு போக அப்படியே சமமாக வந்துடும். மலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்குது இடம். மலைக்கு அடிவாரம், ஆற்று பக்கம், ரோட்டு பக்கம் எல்லா வசதியும் இருக்குது. இதில் சர்வீஸ் கரண்ட்டு இதுக்கெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அழகாக வாங்கி போட்டு இது பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். மண் நல்ல ஒரு செம்மண் பாருங்க. ஆனால் ஊர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போகும். மலையை ஒட்டி வர்றதுனால பக்கத்தில் எந்த ஊரும் கிடையாது, தூரத்தில் இருக்குது. கெங்குவார் வெட்டி கல்லுப்பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு தான் இந்த ஊர் போகணும். தூரத்தில் இருக்கிறதுனால ஊர் பக்கத்தில் இல்லை. அதனால் நமக்கு என்னமோ ஊர் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால எந்த விவசாயம் போட்டாலும் சூப்பராக வரும். சுத்தூக்க தென்னை மரம் தான் பாருங்கள். ஆறில் சூப்பராக தண்ணி வருது பாருங்கள். இந்த இடத்த ஒட்டி தான் இந்த ஆறு வருது. ஆற்றுலேருந்து தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ தண்ணி இங்கே செக் டேம் கட்டியிருக்காங்க. இந்த இதில் இருந்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி தேதியில் இவ்வளோ தண்ணி விழுகுது. மழை காலம் இதுக்கெல்லாம் வந்துருச்சுனாக்கா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் ஃபுல்லாக தண்ணி போகும். இது தண்ணி நிறைஞ்ச இடம்ன்றதுனால நீங்கள் உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா உடனே விலை பேசலாம். பாருங்கள், தண்ணி அங்கேருந்து வரும்போது சுத்தமான குடிநீர் சூப்பராக இருக்கும். தண்ணி நல்ல தண்ணி. இங்கே வேலைக்கு, தோட்டத்துக்கு வேலைக்கும் நல்ல ஆளுங்க நிறையா கிடப்பாங்க. 5 ஏக்கர் இருக்குது. 5 ஏக்கர் நமக்கு பத்தாது. இன்னொரு 10 ஏக்கர் வாங்கணும்னு நினச்சாலும் பக்கத்தில் இருக்க இன்னொரு 10 ஏக்கர் தரிசாத்தம் கிடக்கு, அதையும் வாங்கிக்கலாம். அது இது ரேட்டு, இந்த ரேட்டுக்கு வாங்க வேண்டியதில் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்டா இதில் சர்வீஸ் எல்லாமே இருக்குது, அதில் சர்வீஸ் கிடையாது. அதனால் நமக்கு இன்னும் 15 ஏக்கர் வேணுன்றவங்களுக்கு சூப்பரான இடம் இது. மொத்தமாக ரேட்டை பேசி வாங்கிக்கலாம். ஒரே ஓனர் தான், அதனால் வாங்கிக்கலாம். அவர் இந்த 5 ஏக்கரை கொடுத்துட்டு பாக்கி அந்த 10 ஏக்கரை அவர் வச்சுக்கலான் இருக்கார். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட்